அமைச்சர்கள் ஊழல் புகாரில் சிக்கினால் உடனடியாக பதவி பறிக்கப்படும் என அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் தவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தவேக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை என்பதால் பொதுமக்களை கவரும் வகையிலான திட்டங்கள், அறிவிப்புகள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்டரங்கில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. பொது மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்தும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அத்துடன் புதிய திட்டங்கள் தொடங்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது அரசு அலுவலகங்கள், பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் அமைச்சர்கள் செல்வதையும் ஒளிப்பதிவு செய்வதையும் தவிர்க்க வேண்டும் என்ற முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இந்த ஆட்சி ஊழலற்ற ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதாகவும், அமைச்சர்கள் யாரேனும் ஊழல் புகாரில் சிக்கினால் உடனடியாக அவர்களது பதவி பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.